ஹாய் கைஸ். ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிட்மேப் என்ன, மல்டி லேயர் என்ன. நம்ம பிட்மேப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மல்டி லேயர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதேபோல் ஹார்ட்வேர் சொல்யூஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லா டைமுமே வந்து இந்த பிட்மேப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம ரிப்பேர் பண்ண இயலாது. மல்டி லேயர்ஸுமே நமக்கு கட்டாயம் வேணும். மல்டி லேயர்ஸ் இருந்தால் நமக்கு நம்ம செய்கிற வேலையை வந்து நம்ம வெரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டு போய்த்திடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தானே அதுக்கு. இது ஒரு ரெட்மி நோட் 9 ஃபோன். இதோட இஷ்யூ வந்து மைக் வந்து ஒர்க் பண்ணதில்லை. மைக் ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னால் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் வந்து மைக் ஒர்க் பண்ணாது. ஸோ இதோட மைக் டயக்ராம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது மைக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து CPU. நம்ம அந்த லைனை செக் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு நம்ம ஆல்ரெடி பவர் ஐசியை கலட்டிருக்கோம். பவர் ஐசியை கலட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இருக்கிற ஆடியோ டேட்டா MISO இந்த லைன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குற இடத்துல நமக்கு GR வரவே இல்லை. இந்த லைன் வந்து டைரெக்டாகவே CPU தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த லைன் வந்து டைரெக்டாக CPU தான் வருது. ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு சொன்னால் CPU கலட்டணும். CPU கலட்டிட்டு ஒருவேளை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், பின் வந்து எதுவும் ட்ரை சோல்டர் ஆகிருக்குதா, அப்படி இல்லை இதுக்கு வர கனெக்ஷன்ஸ் எதுவும் கட் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி செய்யணும்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இதை கலட்டிட்டு நம்ம மெனுவலாக தான் நம்ம செக் பண்ணி நார்மலாக CPU ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், ஒரு CPU நம்ம கலட்டி ரீபோல் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ டைம் எடுக்கும். அதோட கஸ்டமர் ஃபோன் வந்து டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம நல்லா ஹேண்ட் ஸ்கில் இல்லாமல் கலட்டினோம்னு சொன்னால் நமக்கு இந்த ஃபோன் வந்து டெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதால் நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து நம்ம எல்லா மாடலுக்குமே வந்து மல்டி லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மல்டி லேயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம CPU வந்து வர கனெக்ஷன்ஸ் வந்து அவுட்லைங்கனால வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், CPU கலட்டாமலே என்ன பண்ணிடலாம், அந்த லைனை வந்து CPU வெளியில இருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு பவர் ஐசியில் ஒன்று கனெக்ஷனை வந்து நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இந்த இருக்குது. ஓகே, நான் வந்து ரெட்மி நோட் 9 மல்டி லேயர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டி லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் சேம் பின், அந்த பின்னை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த வந்து பின்னை கிளிக் பண்ணிட்டு இந்த பின்னுமே வந்து டேரெக்டாக CPU கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ CPU கனெக்ட் ஆகி நான் இப்போ இதில் அண்டர்லைனை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து லேயர்ஸ் இருக்கு. ஒரு லேயர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இந்த லேயர்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நான் இங்கே வந்து இதை ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லேயர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுறேன், வரல. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் இல்லை, செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th, 7, 8, 9, 16. ஓகே ஓகே, இது வந்து லாஸ்ட் அவர் அந்த செலக்ட் ஆகி வந்து இந்த எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நான் மற்ற எல்லாமே வந்து கட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்றா ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிற லைனை மட்டும் நான் வைக்கேன். ஓகே, இந்த லைன் வந்து செலக்ட் ஆகி. ஸோ இந்த லைன் வந்து பாருங்கள் ஈஸியாகவே அவுட்டில் இந்த லைன் வருது, வெளியில் ஒரு டச் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல இருக்குது, இந்த லைன் வந்து வெளியில் வருது. நான் என்ன பண்ணலாம்னு சொன்னால் இந்த லைனில் இந்த பாயிண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நான் டேரெக்டாக என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டு நான் அந்த லைன் கனெக்ஷனை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த மல்டி லேயர்ஸ் நமக்கு இல்லைன்னு சொன்னால் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நமக்கு செக் பண்ணி பார்க்கல. நம்ம ஜஸ்ட் பிட்மேப் வச்சு பார்த்துருந்தோம்னு சொன்னால் பிட்மேப் வந்து என்ன செய்யும், இங்கேருந்து இதுக்கு கனெக்ஷன் இருக்கு அவ்வளோதான் காட்டும். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து வெளியால் வேறு எங்கேயும் கனெக்ட் ஆகிக்குதா, அண்டர்லைனில் வந்து லேயர்ஸ் எதுவும் போகுதான்னு சொல்லி நமக்கு காட்ட மாட்டேன். நமக்கு இந்த டைமில் வந்து கட்டாயமாக மல்டி லேயர்ஸ் வேணும். எனக்கு இந்த மல்டி லேயர்ஸ் இருக்கிறதால நான் சிம்பிளாக இதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல எனக்கு நான் மல்டி லேயர் மட்டும் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் CPU கலட்டிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும்னு எதிர்க்கும். ஸோ ஓகே, நான் சிம்பிளாக இப்போ இந்த கனெக்ஷனுக்கு விளங்கிட்டு எவ்வளோன்னு சொல்லி நான் அதை சிம்பிளாக செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே, நம்ம வந்து இதில் வந்து ஒரு டே செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த அருகிற கனெக்ஷன்ஸ் வந்து தருகி அவுட்டில் வர்றது கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் தான் நீங்கள் அந்த CPU வந்து அவுட் ஆகிற லைன். இந்த இடத்துல நான் இப்போ வந்து GR செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் GR வந்துக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இங்கே இருந்தே சிம்பிளாக இந்த கனெக்ஷனை வந்து நான் ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, நான் அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணிடுங்க, நான் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, எனக்கு இந்த இடத்துல GR சரியாக வருது. ஸோ நான் இதுக்கு CPU கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்யலாம், CPU கலட்டாமக்கு இங்கேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒன்று ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன், இங்கே ஒன்று அடிச்சுன்னு சொன்னால எனக்கு இந்த பிரச்சனை. ஓகே, நான் CPU கலட்டாமலே அந்த கனெக்ஷனை வந்து நான் ஃபைன் பண்ணிவிட்டு ஓகே அந்த லைனை வந்து நம்ம ஜம்ப் பண்ணலாம்.